ராமேஸ்வரம் கடலின் நடுவில் கட்டப்பட்டு 110 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாம்பன் ரயில் பாலத்தை இடித்து அகற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களோடு கலந்துவிட்ட பழைய பாம்பன் ரயில் பாலத்தை இடிக்காமல் நினைவு சின்னமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது ராமேஸ்வரம் பாம்பன் பாலம். நெடிய வரலாற்றை கொண்ட இந்த ரயில் பாலம் நாட்டின் நிலப்பரப்புடன் ராமேஸ்வரம் தீவினை இணைப்பதற்காகவே கட்டப்பட்டது. 110 ஆண்டுகளாக விபத்துகள் ஏதுமின்றி மக்களை பயணிக்க வைத்த இந்த பாலம் தனது சேவையிலிருந்து விடை பெற்றுள்ளது. பல்வேறு புயல்களை சந்தித்து இதுவரையில் கம்பீரமாக நிற்கும் பாலத்தின் வரலாற்றை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக கடலின் நடுவில் பாம்பன் பாலத்தை கட்ட ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டனர். பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு 1899 ஆண்டு கடலின் மேலே ரயிலும் கீழே கப்பலும் செல்லும் வகையில் டபுள் லிப் கேட் லீவர் முறையில் பாலம் கட்ட திட்டமிடப்பட்டது. பாலத்தின் பணிகள் மற்றும் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே போக்குவரத்திற்கு பயன்படும் 2 கப்பல்கள் வாங்குவதற்கும் 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. 1902 தொடங்கிய பால பணிகளுக்கான பொருட்கள் அனைத்தும் இங்கிலாந்தில் இருந்து கொண்டுவரப்பட்டன. இயற்கை சீற்றங்களால் ஏராளமான மனித உயிர்கள், பொருட்சேதங்கள் என 10 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு கடலின் நடுவில் 144 தூண்கள் அமைக்கப்பட்டன. இந்த தூண்களை இரும்பு காரிடர்கள் மூலம் பொருத்தி அதன் மேல் ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டன. கப்பல் செல்லும் கால்வாய் பகுதியில் 124 அடி ஆழத்திற்கு 2 தூண்கள் அமைக்கப்பட்டன. அதன் மேல் பகுதியில் பாஸ்கல் எனப்படும் 2 லீப்கள் பொருத்தப்பட்டன. இந்த பாலத்தின் இருபுறங்களிலும் உள்ள ராக்கன் பினியன் கியர் சிஸ்டம் இயக்கப்பட்டவுடன் ஷெர்ஷர் பாலம் மேல் நோக்கி எழுந்து 2ஆக பிரிந்து அவ்வழியே செல்லும் கப்பலுக்கு வழிவிடும் வகையில் அமைக்கப்பட்டது. அனைத்து பணிகளும் முடிந்து 1914 பிப்ரவரி 24ஆம் தேதி பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட்டு ரயில் போக்குவரத்தும் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு கப்பல் போக்குவரத்தும் துவங்கப்பட்டுள்ளது. 2057.5 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாம்பன் பாலம் இந்தியாவில் கடல் மீது கட்டப்பட்ட முதல் நீண்ட பாலம். இந்த பாலம் கட்டி 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழி புயலால் பாம்பன் பாலம் பலத்த சேதமடைந்தது. சீரமைப்பு பணிகள் முடிந்து 1965ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மீண்டும் ரயில் சேவை துவங்கியுள்ளது. ரயில் பாலங்கள் அனைத்தும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் பராமரிக்கப்படுவது வழக்கம். ஆனால் 2 கோடி செலவில் பாம்பன் பாலம் ஆண்டுதோறும் பராமரிப்பு செய்யப்பட்டு வந்தது. அதற்கு காரணம் உலகில் அதிக அரிமானம் கொண்ட கடல் பகுதிகளில் பாம்பன் 2ஆம் இடத்தை பெற்றிருந்ததுதான். அந்த அளவிற்கு அரிமான தன்மை கொண்ட கடல் பகுதியில் அமைந்திருந்ததாலும் கடந்த 110 ஆண்டுகளாக தன்னை நம்பி பயணம் செய்த பயணிகளின் உயிருக்கு ஒருமுறை கூட சிறுபூறு விளைவித்ததில்லை. 2018ஆம் ஆண்டு உருவான கஜா புயலினால் ராமேஸ்வரம் தீவிற்கோ பாம்பன் பாலத்திற்கோ பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. இந்த பாலத்தை தொடர்ந்து பயன்படுத்துவது ஆபத்தை விளைவிக்கும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறியதை அடுத்து அதன் அருகில் நவீன வசதிகளுடன் 550 கோடி செலவில் புதிய பாலம் கட்டப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. அதனால் பழைய பாம்பன் ரயில் பாலத்தை அகற்ற ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. இதற்கான டெண்டர் அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் தொன்மை அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் பழைய பாம்பன் ரயில் பாலத்தை இடித்து அகற்றாமல் ராமேஸ்வரத்தின் நினைவு சின்னமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ராமேஸ்வர மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது.